அன்பு கிடைக்காமல் கூட இந்த உலகத்தில் பல லட்சம் உயிர்கள் வாழ்கின்றன. ஆனால் தண்ணீர் கிடைக்காமல் ஒரு உயிர் கூட வாழ முடியாது. அனைவருக்கும் அன்பு வணக்கம். தலைப்பு: என் அனுபவத்தில் நீர் சார்ந்த இன்னல்களும் அதன் காரணங்களும். அதிகமாக இருந்தாலும் சரி, அறவே இல்லை என்றாலும் சரி, ஆர்ப்பாட்டம் தான். அதுதான் தண்ணீர். ஒருபுறம் வெள்ளமாக தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறதே என்று இன்னல், ஒருபுறம் குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாமல் நாம் வறண்டு போகிறதே என்று இன்னல். எப்படியாகினும் இன்னல் தான், மூலம் தண்ணீர் தான். தண்ணீர் என்பது இந்த தலைமுறைக்கு மட்டுமல்லாமல் இனி வரக்கூடிய ஒவ்வொரு தலைமுறைக்கும் தேவை என்பதை மறந்து அதன் அருமை புரியாமல் அதனை வீணடித்துக் கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம். குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாமல் குடத்தை தூக்கி கொண்டு தெரு தெருவாக அலைந்து கொண்டிருக்கிறது இன்னொரு கூட்டம். ஏன் இந்த ஆர்ப்பாட்டம்? தமிழ்நாட்டில் தண்ணீர் பற்றாக்குறையா என்ன? நிச்சயம் இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு ஆண்டுக்கு விவசாயம், குடிநீர், தொழிற்சாலை என அனைத்திற்குமாக 1260 DMC தண்ணீர் தேவைப்படுகிறது. ஆனால் மழையின் மூலமாக தமிழ்நாட்டிற்கு 2500 DMC கிடைக்கிறது. அப்படி என்றால் தண்ணீர் பற்றாக்குறை தமிழகத்தில் ஏற்படுவதற்கு காரணம் என்ன? தண்ணீரை எப்படி பயன்படுத்துவது என்ற கலையை இன்னும் நாம் கற்றுக்கொள்ளாததான் அதற்கான காரணம். தண்ணீர் பற்றாக்குறை என்றாலே நமக்கு முதலில் ஞாபகம் வரக்கூடிய பகுதி சென்னை மாவட்டம். காரணம், சென்னையில் தண்ணி இல்லை என்பதா? இல்லை, மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது, அதனால் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறது. அப்படி என்றால் தண்ணீரை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் அறிந்து செயல்பட வேண்டும் அல்லவா? சென்னையில் ஒரு பகுதியில் ஒரு நாளைக்கு காலை 4 மணியிலிருந்து 9 மணி வரை தான் தண்ணீர் வரும், தூய தண்ணீர். அதற்கு பிறகு வரக்கூடிய தண்ணீர்கள் துர்நாற்றம் வீசக்கூடியதாக இருக்கும். வேறொரு பகுதியில் 3 நாட்களுக்கு ஒரு முறைதான் தண்ணீர் வரும், அதுவும் வெறும் 3 மணி நேரம் மட்டும்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் மக்கள் எவ்வளவு அவதிப்படுவார்கள். அப்படி என்றால் தண்ணீரை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் அறிந்து பயன்படுத்த வேண்டும் அல்லவா? போகின்ற போக்கில் தண்ணீர் குழாய்கள் திறந்திருந்தால் அதை அப்படியே விட்டுவிட்டு செல்வது, தூய நீரை சாக்கடைகளில் விடுவது, தேவைக்கு அதிகமாக தண்ணீரை பயன்படுத்துவது என்று தண்ணீரின் அருமை தெரியாமல் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். திருத்துறைப்பூண்டியில் ஒரு பகுதியில் நிலத்தடி நீரில் குழாய் போட்டு தண்ணீர் எடுக்கும் போது உப்பு தண்ணீர் தான் கிடைக்கும். அதை நாம் வீட்டு வேலைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் குடிப்பதற்கு என்று வரும்போது வேறொரு தெருவிற்கு தான் குடத்தை தூக்கி கொண்டு செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட நிலைமை ஏற்படுவதற்கு காரணம் அந்த நிலத்தடி நீரின் தன்மை. இந்த தன்மைகளையும் இந்த கஷ்டங்களையும் நாம் நீக்க வேண்டும் என்று நினைத்தால் தண்ணீரை எவ்வாறு சிக்கனமாக பயன்படுத்துவது, மழை காலங்களில் தண்ணீரை எவ்வாறு சேகரிப்பது என்பதை அறிந்து நாம் செயல்படுத்த வேண்டும். தண்ணீர் என்பது நம் உயிர் நாடி. எனவே தண்ணீரை சேமிப்போம், இந்த பூமியை காப்போம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.